ஐநார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நிலாவுக்கு சோழன் மேல காதல் வந்துருச்சு போல. சோழனை பார்க்கணும், சோழன் கூட கார்ல போகணும், சோழன் கூட வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போய் சோழன் கிட்ட பேசணும்னு சொல்லி முழுக்க முழுக்க மனசு முழுக்க பார்த்தா சோழன் நினப்பாவே இருக்கு நிலாவுக்கு. ஆனாங்கிட்டு ராக பிடிச்சி வச்சுக்கிட்டு நிலாவை விடுற மாதிரியே தெரியல. நிலா சாப்பிடுங்க, கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ராகவ் தொணன்னு பேச ராகவோடைய பேச்சு எதுவுமே நிலா காதுல ஏறுற மாதிரியே தெரியல. நிலா அனுப்புன லொகேஷனுக்கு சோழனும் வந்துடுறாரு. வந்து கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிலா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சோழன் ஃபோன் பண்ண டக்குன்னு பார்த்தா நிலா கிளம்பி, சரி ராகவ் எனக்கு டைம் ஆச்சு, வீட்டில் தேடிக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, என்னை பிக்கப் பண்ண என்னுடைய ரிலேட்டிவும் வந்துட்டாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்ன நிலா இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும், இல்லை ராகவ் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சோழனை பார்க்கணும்னு சொல்லி நிலா மனசு கடந்து துடிக்குது. வேகமாக பார்த்தா இறங்கி ஓடியாராங்க. வெளியில் பார்த்தா சோழன் நிற்கிறாரு. பின்னாடியே பார்த்தா குட்டி போட்ட பூனை மாதிரி ராகவும் வரவும், நிலா பார்த்து போங்க, எதுக்காக இவ்வளோ வேகமாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்க, இல்லை ராகவ் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சோழனை பார்த்ததும் வேகமாக நிலா ஓடியாராங்க. சோழன் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்தா நிலா காரில் ஏறிறாங்க. சோழன் காரை எடுக்க போகையில தான் ராகவ் வேணும்னுக்கே கூப்பிட்டு, டேய் காரை பார்த்து ஓட்டிட்டு போ அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், அவ ஏன் ஆளு, அவகிட்ட கொஞ்சம் கவனமாகவே பார்த்து நடந்துக்க, அவகிட்ட இந்த சிரிச்சு சிரிச்சு பேசுறதெல்லாம் இன்னையோட நிப்பாட்டிக்க, நானும் நிறைய தடவை பார்த்துருக்கேன், என்னமோ நிலா கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுற, என்ன அவளை கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறியா, அவ ஏன் ஆளுடா, நிலா நான் லவ் பண்ற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொன்னதும் சோழனுக்கு பார்த்தா பயங்கரமான கூவுறது. என்னடா சொன்ன, நீ லவ் பண்றாளா, டேய் நாங்க லவ் பண்றோம்டா, அவ என்ன லவ் பண்றா, நான் அவளை லவ் பண்றேன், நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஆக போகுதுடா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் ராகவுக்கு பார்த்தா பயங்கரமான கோவம். பட்டுன்னு பார்த்தா சோழனுடைய சட்டையை பிடிச்சிடுறாரு. இதை பார்த்தா நிலா கவனிச்சிடுறாங்க. ராகவ் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், நிலா இவன் என்ன சொன்னான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லவும், அப்பதான் சோழன், என்னங்க இவர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், அப்பதான் நிலா பார்த்துட்டு, ராகவ் அவர் என்ன வேணாலும் சொல்லியிருக்கட்டும், அவர் சட்டையில இருந்து முதல்ல கையெடுங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல ராகவுக்கு பார்த்தா பயங்கரமான கோவம் வந்துருது. என்ன இப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராகவுக்கு கோவம் வருவோம். இங்க பாருங்க ராகவ், அவர் என்ன வேணாலும் பேசியிருக்கட்டும், அதுக்காக இப்படி இன்டீசெண்டா அவருடைய சட்டம் எல்லாம் கை வச்சு பேசுற அளவுக்கு தப்பா தெரியல உங்களுக்கு, முதல்ல சட்டையில இருந்து கையெடுங்க, சொல்ல சொல்ல கேட்காம அவருடைய சட்டை இன்னும் பிடிச்சிருக்கீங்க, சட்டையில இருந்து கையெடுங்க ராகவ் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அப்பதான் பார்த்தா ராகவ் சட்டையில இருந்து கையெடுக்கிறாரு. சோழனுக்கு பார்த்தா மனசுக்குள்ள பயங்கரமான சந்தோஷம். அப்படி போடு, இப்பதான் இவன் மனசுக்குள்ள நான் இருக்கேன்னு 100% உறுதியே ஆகுது அப்படின்னு சொல்லி சோழன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. சரி சோழன் கார் எடுங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா கார்ல ஏறி உட்காந்துடுறாங்க. பாத்தியாடா, என்னமோ சொன்ன, நிலா ஓ ஆளு, நான் லவ் பண்ற பொண்ணுன்னு, நாங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இப்பயாவது உனக்கு தெரியுதா, அடுத்தவனுடைய லவ்வர் மேல உனக்கு என்னடா ஆசை, அவளும் நானும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இனிமேல் நிலா கிட்ட இருந்து நீ ஒதுங்கியே இரு, இனிமேல் நிலா கிட்ட நிலா நிலான்னு சொல்லி பேசுறது, ஆபீஸ்ல அவ உன்னுடைய ஸ்டாஃப், நீ அவளுடைய பாஸ், அவ்வளவுதான், ஆபீஸை விட்டு வெளியே வந்துட்டா அவகிட்ட எப்படி நடந்துக்கிறணுமோ அப்படிதான் நீ நடந்துக்கிறணும், அவகிட்ட உரிமையா பேசுறது, அவளுடைய லவ்வர் கிட்டேயே வந்து அவ ஏன் ஆளுடான்னு சொல்றது, இதெல்லாம் இத்தோட நிப்பாட்டிக்கு அப்படின்னு சொல்லி சோழன் மிரட்டவும் ராகவுக்கு பார்த்தா ஒரே அசிங்கமா போயிருது. தள்ளிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா கார் எடுத்துட்டு நிலாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போறாரு. ராகவுக்கு இதை பார்த்து கடந்து வயிறு பத்திக்கிட்டு எரியுது. என்னது, நிலா இவனை லவ் பண்றாளா, உங்க 2 பேத்தையும் நான் பிரிச்சு காட்டுறேன்டா, நான் பிரிச்சு காட்டுறேன், நிலா வாயாலேயே நான் ராகவத்தான் லவ் பண்றேன்னு நான் சொல்ல வைக்கிறேன்டா, இன்னைக்கு நிலா முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டேல, நிலா வாயாலேயே சட்டையில இருந்து கையெடுங்கன்னு என்னை பேசுற அளவுக்கு வச்சுட்டேல, பார்க்கலாண்டா இந்த ராகவா நீயானு, இதுவரையே இந்த ராகவ் நினைச்சதை அடையாம விட்டதா சரித்திரமே கிடையாதுடா, நான் நிலாவை அடைவேண்டா, நிலா எனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கடந்து மனசுக்குள்ள குமுறிக்கிட்டு ஒரு பக்கம் கிடக்க, நிலாவை பார்த்தா இங்க சோழன் கார்ல கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு. சோழன் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், நான் எங்கெங்க சாப்பிட்டேன், வீட்டுக்கு போய் அண்ணன் ஏதாவது செஞ்சு வச்சிருக்கு, உங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், உங்களுக்கு தான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸு
சிக்கன் குழம்பு, பரோட்டா இதெல்லாம் பிடிக்குமே, போகையில் வேணா சாப்பிட்டு போவோமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் இப்போ தான் ஸ்டாஃபோட சாப்பிட்டீங்கன்னு சொன்னீங்க, இப்போ நீங்கள் வந்தால் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்க வேணாமா, போகையில் ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலாக நிப்பாட்டுங்க, நீங்கள் சாப்பிடுங்க, நான் வெயிட் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு சின்ன கம்பெனி கொடுக்குறேன், நான் சாப்பிட்டுட்டேன், அதனால நான் உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட முடியாது, நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு நான் ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னேன்ல, ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து நிப்பாட்டுங்க சோழன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், சோழன் மனசுக்குள்ளே பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷம். இதெல்லாம் பேசுறது நிலா தானா, ஒரு லேப்டாப்பை தான் கண்டுபிடிச்சி கொடுத்தேன், அதுக்கே இவ்வளவு கவனிக்கிறா, கட்டி பிடிக்கிறா, இவளை நான் இன்னும் நல்லா கவனிச்சுக்கிட்டா அவ என்னை எப்படியெல்லாம் கவனிப்பா, சோழா நீ கொடுத்து வச்ச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ள கடந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஹோட்டலும் பார்த்தா வந்துடுது. என்னங்க, இந்த ஹோட்டலில் பரோட்டாவும் சிக்கனும் நல்லா இருக்கும், இங்கே போய் சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், உங்களுக்கு இன்னைக்கு எந்த ஹோட்டலில் சாப்பிடணும்னு தோணுதோ அந்த ஹோட்டலுக்கு போங்க, நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் இன்னைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், ஹோட்டலில் பார்த்தா சோழன் காரை நிப்பாட்டிடுறாரு. ஹோட்டலுக்கும் போகிறாங்க. சாப்பாடும் ஆர்டர் பண்ணிட்டு சோழன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. என்னங்க, நான் உங்களை பார்க்க வச்சே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, கொஞ்சம் மட்டும் சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், இல்லை சோழன் நான் இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், இல்லைங்க எனக்காக கொஞ்சோண்டு சாப்பிடுங்களேன், நான் வேணா வெயிட்டரை கூப்பிட்டு இன்னொரு பிளேட் வைக்க சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், இல்லை இல்லை நான் இதுலேயே சாப்பிட்டுக்கிறேனே, உங்கள் தட்டிலேருந்தே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சோழனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொன்னீங்க, ஏன் தட்டில் இருந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், ஆமாம் இதில் என்ன இருக்குது, இருங்க நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சோழனுடைய தட்டில் இருந்தே சோழனுடைய பரோட்டா அந்த சிக்கனெல்லாம் நிலாவே எடுத்து சாப்பிட்றாங்க. நல்லா இருக்கு சோழன், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், சோழனுக்கு பார்த்தா மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி கடந்து பறக்குது. ஏன் தட்டில் இருந்து எடுத்து சாப்பிட்றா சோழா, இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் கனவா நனவா, காலையில் கட்டி பிடிக்கிறா, சாயந்தரம் சிரிச்சு பேசுகிறா, இப்போ கடையில் ஒரு தட்டில் இருக்கிற சாப்பாடை எடுத்து சாப்பிட்றா, கிட்டத்தட்ட இப்பயே பாதி புருஷ மொண்டாட்டி ஐட்டமே அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு மனசுக்குள்ளே பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சரிங்கங்க, நல்லா இருக்குன்றீங்களே, நீங்களும் சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், இல்லை சோழன் நான் டேஸ்ட் பார்க்கறதுக்காக தான் கேட்டேன், ஆனால் உண்மையிலேயே நல்லா இருக்கு, நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பார்த்தா சாப்பிட்டுட்டு முடிச்சிடுறாரு. நிலாவும் சோழனும் பார்த்தா வீட்டுக்கு வராங்க. சேரன் ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு, போன சோழனை இன்னும் காணாம அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு. சோழனுடைய காரு வந்துடுது. நிலாவும் சோழனும் பார்த்தா சேர்ந்தே இறங்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா நிலா முகம் இருக்கிறத பார்த்துட்டு, இப்படியே நீங்கள் வாழ்க்கை முழுக்க 2 பேரும் சேர்ந்து இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும், அது கூடிய சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சேரன் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காரு.